ஹாய், இந்த வீடியோ கிளிக் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னோட தேங்க்ஸ் அண்ட் விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் பற்றி தாங்க பேச போகிறோம். நியூ இயர் ரெசல்யூஷன்ஸுங்கிறது மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் எல்லா வருஷமும் எடுக்கிறது தான். இதை ஆக்சுவலாக ஒரு மீம் டெம்ப்ளேட்டாகவே ஆக்கிட்டாங்க. நியூ இயர்க்கு ரெசல்யூஷன் எடுக்கிறது, ஜிம் ஜாயின் பண்ணுறது, அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு போகாமல் விடுறது. இது மாதிரி நியூ இயரை வச்சு நிறையா ஃபன் மீம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு. லைக் அந்த நியூ இயர் ரெசல்யூஷனுங்கிறதே ஒரு ஜோக் ஆகிடுச்சு. பட் ஏன் நியூ இயர் அன்றைக்கி ரெசல்யூஷன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க? அது ஏன் ஆக்சுவலாக ஒர்க் ஆக மாட்டேங்குது? அதை ஆக்சுவலி ஒர்க் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்படி இந்த வீடியோ 3 செக்மெண்ட்டாக பிரிய போகுது. ஸோ இப்போ அதில் ஃபஸ்ட்டு மேட்ரு, நம்மலாம் ஏன் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறோம்? இந்த உலகத்தில் 98% ஆஃப் பீப்புள் ஒரு ஆவரேஜாக தாங்க இருக்காங்க. 1 or 2% பீப்புள் தான் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸாக பார்க்குறாங்க. ஆனால் இந்த மீதி இருக்கிற 98%க்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள். அந்த 1 or 2% பீப்புள்கிட்ட நல்ல பழக்கங்கள் அதிகமாக இருக்கும், கெட்ட பழக்கங்கள் கம்மியாக இருக்கும். நம்மக்கிட்டலாம் கெட்ட பழக்கங்கள் அதிகமாக இருக்கும், நல்ல பழக்கங்கள் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த நல்ல பழக்கங்கள் எல்லாத்தையும் இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்களை குவிட் பண்ணுறதுக்கோ நம்ம மைண்டு நமக்கு ஒத்துழைக்காது. ஏன்னா அது அந்த பழக்கங்கள்லேயே ஊறி போயிருக்கும், அதுலேயே அது கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அதை மாற்ற விடாது. இந்த மாதிரி நியூ இயர் ரெசல்யூஷன்ஸோ இல்லை என்றைக்காவது ஒரு நாள் நம்ம மோட்டிவேட் ஆகிறப்பையோ தான் நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்களை குறைக்கணும், இல்லை நல்ல பழக்கங்களை இன்னும் அதிகப்படுத்தணும் இப்படின்னு நமக்கே தோணும். அந்த மாதிரி தோன்ற ஒரு முக்கியமான ஒகேஷன் தான் இந்த நியூ இயர். அதனால தான் எல்லோரும் நியூ இயர் அன்றைக்கி நம்ம லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்களை குறைக்கணும்னோ நல்ல பழக்கங்களை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த மேட்ரு என்னன்னு பார்ப்போமா? இந்த உலகத்தில் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிற பீப்புளில் 99% ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. யாரா அந்த 1% அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நானும் அப்படி தான் யோசித்தேன். பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இது இல்லை, ஒய் டூ பீப்புள் ஃபெயில்? நம்மளால் ஏன் ஒரு நியூ இயர் ரெசல்யூஷனை எடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியறதில்ல அப்படிங்கிறத இந்த பார்ட்டில் பார்ப்போம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு 3 முக்கியமான மேட்டர் தெரிஞ்சுக்கணுங்க. அதெல்லாம் தான் ப்ரெசன்ட் ஹேபிட்ஸ், ஆங்ஸைட்டி ஆஃப் த நியூ, லேக் ஆஃப் மோட்டிவேஷன். இது என்னன்னு டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ப்ரெசன்ட் ஹேபிட்ஸ். நீங்கள் பாட்டுக்கு ஜனவரி 1 காலையில் எழுந்திரிச்சு இன்னையிலேருந்து நான் 6 மணிக்கெலாம் எந்திரிக்க போகிறேன், 6 பேக்கை வச்சுக்க போகிறேன், 6 டிஜிட் சேலரி தான் வாங்க போகிறேன் இப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே, இதை நீ 6 நாள் தான் ஃபாலோ பண்ண போகிற, 7வது நாள்லேருந்து நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் நம்மளோட பாடியும் பிரெயினும் சொல்லிடும். ஏன் நம்மளோட பிரெயினும் பாடியும் அப்படி சொல்லணும்னா அதுக்கு காரணம் நம்மளோட ப்ரெசன்ட் ஹேபிட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் குவிட் பண்ணணும்னு நினச்சா அதில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி ஸ்மோக் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, ஸ்மோக் பண்ணுறதுக்குன்னு ஒரு பிளேஸை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணி முடித்தோடனே ஸ்மோக் பண்ணுவீங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஸ்மோக்கிங் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பேட்டர்ன் ஆல்ரெடி உங்கள் ஸ்கெட்யூலில் இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் ஒரு ஹேபிட்டை சுற்றி இருக்கிறதுனால தான் அந்த ஹேபிட்டை குவிட் பண்ணுறதுக்கோ இல்லை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை சேஞ்ச் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. லேக் ஆஃப் மோட்டிவேஷன் இதாங்க இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. ஏன்னா நம்ம எந்த விஷயத்தையும் மோட்டிவேட் ஆகி தான் மேக்ஸிமம் பண்ணுவோம். ஏன் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் கூட ஏதோ ஒரு விஷயம் நம்மளை மோட்டிவேட் பண்ணதுனால தான் இந்த விஷயத்தை நான் பண்ண போகிறேன் இல்லை விட போகிறேன் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷனை எடுத்திருப்போம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மோட்டிவேஷன் நம்மளை ஒரு நாள் 10 ரவுண்டு ஓட வைக்கும், அடுத்த நாள் ஒரு ரவுண்டு கூட ஓட விடாது. மோட்டிவேஷன் கன்சிஸ்டண்ட்டாக நம்மளை பர்ஃபார்ம் பண்ண விடாது. செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற விஷயந்தான் கன்சிஸ்டன்சியை கொடுக்கும், கன்சிஸ்டன்சி தான் நமக்கு சக்ஸஸை கொடுக்கும். டேவிட் காகின்ஸ், விராட் கோலி இப்படி யாரோட இன்டர்வியூஸை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் மோட்டிவேஷன் சக்ஸ் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருப்பாங்க. நாம் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு விஷயத்தை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற செல்ஃப் டிசிப்ளின்டு மைண்ட் செட்டு தான் நமக்கு சேஞ்சை கொடுக்குமே தவிர திடீர்னு ஒரு நாள் பயங்கரமாக மோட்டிவேட் ஆகி ஒரு விஷயத்தை பண்ணுறதுனால எந்த சேஞ்சும் வராது. லாஸ்ட் மேட்ரு, ஆங்ஸைட்டி ஆஃப் த நியூ. இது என்ன மேட்டர்னா, நாம் இப்போ புதுசாக ஒரு பழக்கத்தை கொண்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன். அது சிம்பிளாக என்ன மீன் பண்ணுது, நம்ம லைஃப் ஸ்டைலில் ஒரு சேஞ்சை கொண்டு வர போகிறோம்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி பழைய கம்ஃபர்ட் லைஃப் ஸ்டைல்லே இருந்ததுனால இந்த புதுசாக பண்ணுற விஷயம் ஒருவேளை இப்படி ஒரு பிரச்சனை ஆயிருமோ அப்படி ஒரு பிரச்சனை ஆயிருமோன்னு தேவையில்லாமல் நமக்குள்ளாரே ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணி இதுக்கு முன்னாடி இருந்ததே பரவாயில்ல நம்மளையே நம்ப வச்சு திரும்ப அந்த பழைய ஜோனுக்கே போக ட்ரை பண்ணோம். ஸோ அந்த புது விஷயத்தை நினச்சி நமக்கு ஒரு பயம் வருதுல்ல, அந்த பயமே நம்மளை அந்த ரெசல்யூஷனை பிரேக் பண்ண வச்சிரும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 3 பிரச்சனைகளும் நம்ம எல்லாருக்குமே காமனாக இருக்கிறதுனால தான் நம்மளில் 99% ஆஃப் பீப்புள் நம்மளுடைய ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ண முடியாமல் அதில் நம்ம ஃபெயில் ஆகிறோம். சரிடா, நீ சொல்கிறது எல்லாமே ஓகே, அப்போ இவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது, இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளால் ஒரு ரெசல்யூஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல, எல்லாமே புரியுது. அப்போ எப்படி தான் நம்ம ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் ப்ராக்ரஸ் நாட் பர்ஃபெக்ஷன். நாம் ஆல் ஆஃப் அ சடன் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட பழக்கத்தையும் விடணும், இல்லை எல்லா நல்ல பழக்கங்களையும் கல்டிவேட் பண்ணிக்கணும்னு நினச்சா நாம் இப்போ இருக்கிற ஸ்டேட்டை விட இன்னும் மோசமாக போவோமே தவிர
கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் இப்போ 6லேருந்து 7 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபோன் அடிக்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, ஆல் ஆஃப் அ சடன் ஜனவரி 1லேருந்து நான் இனிமேல் ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் மட்டும்தான் ஃபோன் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ரெசல்யூஷன் எடுத்திங்கன்னா, 3வது நாளே அப்போ மீதி இருக்கிற 6 மணி நேரமும் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஸ்ட்ரெஸ்ஸு தான் உங்களுக்கு இன்னும் அதிகமாகும். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ 6 to 7 ஹவர்ஸ் ஃபோனில் எந்த ஆப் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இன்ஸ்டாகிராம் தான் 4 மணி நேரம் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்ஸ்டாகிராம் மட்டும் நான் இன்னையிலேருந்து 2 மணி நேரம் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த ஒரு ஆப்புக்கு மட்டும் டைமர் செட் பண்ணுங்கள். இதை முதல்ல நீங்கள் ஒரு வாரம் இல்லை 15 நாள் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு 2 மணி நேரம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்ல, அதை வேறு ஏதாவது ஒரு நல்ல ஹேபிட்டில் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த ஹேபிட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே கொண்டு வாங்க. இப்படி நீங்கள் பண்ணுறப்போ அந்த 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் 15 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு நாள் மட்டும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாமல் இருங்க. இப்படி இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் அதை ப்ராக்ரஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸராக ஒரு நாள் ஃபுல்லாக இல்லாமல் ஆகிறதுக்கே உங்களுக்கு 3 மாதம் ஆகும். அதுக்கப்புறமா இதே மாதிரி நீங்கள் வேறு எந்த ஆப்ஸில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்து அதுக்கும் இதே மாதிரி டைமர் செட் பண்ணி அதுக்கான டைமிங்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணி ஒரு நாளைக்கு நீங்கள் 1 ஹவர் ஃபோன் யூஸ் பண்ணுற ஆளாக ஆகிறதுக்கே மினிமம் 8 to 10 மாதம் ஆகும். இப்படி இன்ச் பை இன்ச்சாக நம்ம கொண்டு வர வேண்டிய ஒரு ப்ராசஸை ஆல் ஆஃப் அ சடன் மோட்டிவேஷனால் ஒரே நாளில் மாற்றிட முடியுமான்னு நீங்களே யோசிச்சுக்காங்க. ஸோ இப்படி தாங்க நம்ம லைஃப்பில் எந்த ஒரு சேஞ்சையும் கொண்டு வர முடியும். அதை விட்டுட்டு நான் மொத்தமாக மாற்றுறங்கிற பேரில் அது சுத்தமாக ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு நிதானமாக பண்ணாலும் நிரந்தரமாக பண்ணுவோம். ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் ஒன் டேங்க. நீங்கள் இந்த 2024 எப்படி நம்ம லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பல வீடியோஸ் பார்த்துருக்கலாம். அதில் இந்த வீடியோவும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றி. சின்ன சேஞ்சை பண்ணுவோம். லெட்ஸ் டேக் அ ஸ்மால் சேஞ்ச் டுடே தட் வில் ஹேவ் அ பிக் இம்பேக்ட் ஆன் டுமாரோ. கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மள மாதிரியான சின்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.